query வந்து உங்களோட கொஷினிங் வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்குச்சு. எந்த டைமில் செகண்ட்ஸ்குள்ளே அது எடுத்துக்குச்சு. சரியா 0.20 செகண்ட்ஸ்குள்ளே நம்மளோட query அது ஓகே பண்ணிருச்சு. ஓகேவா, நம்ம கொடுத்த queryக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிப்ளை கொடுக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் MySQL அது ப்ராம்ப்ட்டுப்பா, அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்குல்ல, தட் இஸ் அ ப்ராம்ப்ட். ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு ஒன்று வந்து அது டிஸ்பிளே பண்ணும். அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு நியூ அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வந்து நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் கமாண்ட் இஸ் சிமிலர் டு ரீபூட்டிங் த சர்வர் ஸோ தட் நியூலி கிரியேட்டட் அக்கௌண்ட் அண்ட் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் ஆர் அப்டேட்டட் இந்த சர்வர். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சர்வரை ரீபூட் பண்ணுறதுக்கு சமம். அதனால் நியூவாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். மேனுவல் சர்வர் ரீபூட்டிங்கை வந்து இது என்ன பண்ணும், இந்த மாதிரி கமாண்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. த இன்சர்ட்டட் ரெக்கார்ட் இஸ் ரிட்ரைவ்ட் யூஸிங் செலக்ட் query. அப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ண ஒரு ரெக்கார்டை எப்படி நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுப்பீங்க, செலக்ட்டுங்கிற ஒரு query யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MySQL ப்ராம்ப்ட்டில் செலக்ட் ஆஸ்ட்ரிஸ்க்னா என்னென்னா அந்த ஆஸ்ட்ரிஸ்கிட்ட ஆரோ போட்டு எழுதிக்கிங்க. ஆஸ்ட்ரிஸ்க் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் இன் அவர் டேபிள். ஓகேவா, நம்ம டேபிளில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ ஆஸ்ட்ரிஸ்க்குங்கிறது எல்லா ஃபீல்ட்ஸையும் இண்டிகேட் பண்ணும். ஓகேவா, ஃப்ரம் என்ன டேபிள், யூசர் டேபிள் வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட். ஓகேவா, அப்போ எதை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, யாரோட நேம் கெஸ்ட்டுன்ட்டு இருக்குதோ அந்த யூசருங்கிற டேபிளில் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட்டுங்கிறவங்க ரெக்கார்டை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுக்க போகிறீங்க. புரியுதா, ஸோ அதை தான் டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நல்லா புரியுதா, ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவ், இன்சர்ட் ப்ரிவ், அப்டேட் ப்ரிவ். சின்ஸ் MySQL இஸ் மோர் செக்யூர், இட் ப்ரொவைட்ஸ் ஃபங்க்ஷன் டு என்கிரிப்ட் த பாஸ்வேர்டு. ஓகேவா, MySQL வந்து ரொம்ப செக்யூர். அதனால் கண்டிப்பாக நம்ம பாஸ்வேர்டில் என்னென்னு கொடுத்தோம், கெஸ்ட் 1 2 3ன்னு கொடுத்தோம். ஆனால் அங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தென் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா செக்யூராக இருக்கிறனால அதெல்லாம் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காது. சரியா, பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை அதை என்கிரிப்ட் பண்ணிடுது. த பேராமீட்டர்ஸ் select priv, insert priv, update priv or few privileges set for the நியூ யூசர். ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். அந்த யூசர் புதுசாக க்ரியேட் பண்ண யூசருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இஃப் த ஃப்ளாக் இஸ் செட் அஸ் எஸ் ஒய் தென் ஆக்சஸ் இஸ் கிராண்டட். இஃப் த ஃப்ளாக் இஸ் செட் அஸ் என் தென் ஆக்சஸ் இஸ் டினைடு. ஒய்ன்னு கொடுத்தோம்னா கிராண்ட் பண்ணோன்னு அர்த்தம், இதே என்னன்னு கொடுத்தா டினைடுன்னு அர்த்தம். நம்மளோட வேல்யூஸில் நம்ம எல்லாத்துக்குமே மூணுக்குமே என்ன கொடுத்துருக்கோம், ஒய்ன்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஆக்சஸ் வந்து கிராண்டட் அந்த யூசருக்கு. சரியா, அதை தான் சொல்லியிருக்காங்க. செலக்ட் ப்ரிவ், இன்சர்ட் ப்ரிவ், அப்டேட் ப்ரிவ், டெலிட் ப்ரிவ், கிரியேட் ப்ரிவ், ஆல்டர் ப்ரிவ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து எல்லா ரோஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதே மாதிரி டேட்டாபேஸ் டேபிள்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், யூசர் வந்து ரோஸை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் டேபிள்ஸில் யூசர் வந்து ஒரு ரோஸை அப்டேட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் அப்டேட் ப்ரிவ். அதே மாதிரி என்ன அப்படின்னா யூசர் கேன் delete rows of database table. database table இருக்கிற ரோஸ் என்ன பண்ணிக்கலாம், யூசர் delete பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் கேன் கிரியேட் நியூ டேபிள் இன் டேட்டாபேஸ். ஓகேவா, ஒரு புது டேபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், யூசர் கேன் மேக் சேஞ்சஸ் டு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஆல்டர்னாவே என்னது, டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்கள் மாடிஃபிகேஷன்ஸை வந்து கொண்டுட்டு வரலாம். புரியுதா, ஸோ அடுத்தது பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் few commands to control the entire database. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு என்டையர் டேட்டாபேஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா சில கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். தீஸ் கமாண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட்ஸ். த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ சச் important commands and used frequently while working with MySQL. ஓகேவா, ஸோ MySQLோட ஒர்க் பண்ணுறப்ப இந்த கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் கமாண்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸை நம்ம MySQLல செலக்ட் பண்ணணும் இல்லை டேட்டாபேஸ்க்குள்ளே போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் தி யூஸ் கமாண்ட். ஓகேவா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ டேட்டாபேஸ் நேம்டு டெஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஒர்க்கிங் டேட்டாபேஸ் யூஸிங் த பிலோ சின்டாக்ஸ். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டுங்கிற ஒரு டேபிளில் டேட்டாபேஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ MySQL அந்த கிரேட்டர் தென் பக்கத்தில் நீங்கள் என்ன கொடுக்கணும், யூஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த டேட்டாபேஸ் சேஞ்சுடுன்னு காட்டுது. புரியுதா, சரி அடுத்தது பாருங்கள். அடுத்தது மறுபடியும் அந்த ப்ராம்ப்ட் வந்து நிற்கும். அடுத்தது என்ன கமாண்டு, ஷோ டேட்டாபேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது, சப்போஸ் நீங்கள் டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே இன்னும் நிறைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாம் அது காட்டும். ஷோ டேட்டாபேஸ் காட்டினீங்கன்னா பாருங்கள்
காட்டுதா? நம்ம டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ் இருக்குதா? ஸோ அப்புறம் வேறு என்ன டேட்டாபேஸ் இருக்குது? MySQL, எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாபேஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஷோ டேபிள்ஸ். ஓகேவா? அப்போ அந்த நீங்கள் எந்த டேட்டாபேஸ்க்குள்ளே கரண்ட்டாக இருக்கீங்களோ அதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அந்த டேபிள்ஸ் பூரா எதில் லிஸ்ட் ஆகும்? நம்ம ஷோ டேபிள்ஸுங்கிற கமெண்ட் கொடுத்தோம்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆயிரும். அப்போ டெஸ்ட்டுங்கிற இப்போ டெஸ்ட்டு தான் நம்மளோட கரண்ட் டேட்டாபேஸ். அதனால தான் டேபிள்ஸ் இன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். சரியா? டேபிள்ஸ் இன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே? ஸ்கூலு, சேலரி, எம்ப்ளாயி, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ். புரியுதா என்னன்ட்டு? அடுத்தது பாருங்கள், ஷோ காலம்ஸ் ஃப்ரம் table name. List all the attribute type is null value, permitted, key information, default value and other information for the given table. The show column for sports table is given below in the table 3.11. அப்போ என்ன அப்படின்னா show column from sports. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா அப்போ ஸ்போர்ட்ஸுங்கிற டேபிளில் என்னென்ன காலம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு இந்த மாதிரி கமாண்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். புரியுதா? ஸோ பாருங்கள், இங்கே தெரியுதா என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்ட்டு? ஸோ என்னது? டேபிள் ஃபீல்டு வந்து என்னது? டீம் ஐடி. அடுத்தது அந்த டைப்பு, அதாவது என்ன அப்படின்னா அது வந்து அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குதுங்கிறத காட்டுது. சரியா? தீஸ் ஆர் த ஃபீல்ட்ஸ். அப்போ இதெல்லாம் தான் காலம் நேம். டேபிள் ஐடி, டேபிள் நேம், டீம் சைஸ், டீம் ரேங்க். ஓகேவா? டீம் ஐடி எந்த இதில் இருக்கும்? இன்டீஜரில் இருக்கும். 5 இது மட்டும்தான் இருக்கும். நல் என்ட்ரி வந்து என்னது? நல் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். சரியா? டிஃபால்ட்டு நல் தான் எஸ் கொடுத்துருக்கோம், இங்கே நல் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், டீமோட நேமு வேர்கேர். ஏன்னா கேரக்டரில் தான் கொடுப்போம். நேம் எப்போவுமே எதில் வரும்? நம்பரில் வராது. ஸோ வேர்கேர் இஸ் அ டேட்டா டைப்பு. சரியா? நீங்கள் எப்படி லாங்குவேஜில் டேட்டா டைப்ஸ் படிச்சிங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக MySQLலையும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் டேட்டா டைப் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், எஸ் நல். அடுத்தது அதே மாதிரி தான். சரியா? these are your fields and this is your type, null, default. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், show index from table name. ஓகேவா? the query shows all the indexes for the given table. ஓகேவா? அப்போ show indexes from sports அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதனோட இண்டெக்ஸ் எல்லாமே அது காட்டிடும். சரியா? அதனோட இண்டெக்ஸ்னால் என்னது? ஃப்ரண்ட்டில் நீங்கள் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதனோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரியா? அதை பற்றி அவன் இங்கே எதுவும் கொடுக்கல. show table status like table name or G. this command provides with detailed report on the performance of the table. அப்போ அந்த டேபிளினுடைய டீடைல் ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் இந்த கமாண்டினுடைய யூஸ். ஓகேவா? டீடைல் ரிப்போர்ட்டை பற்றி கொடுக்கறது தான் இந்த கமாண்டினுடைய யூஸ். அப்போ என்னென்ன கமாண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கமாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸுங்கிற கமாண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஷோ டேட்டாபேஸ், ஷோ டேபிள். அடுத்தது என்ன அப்படின்னா அப்புறம் அந்த ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்னது? ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் ஆர் ஜி, ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேவா? ஸோ இந்த 6 கமாண்டு தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், MySQL இன்ஸ்டாலேஷன். ஓகேவா? MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஜாம்புங்கிற ஒரு சர்வர் வேணும். சரியா? சர்வர் இல்லாமல் இன்டர்நெட்லேருந்து ஜாம்புங்கிற ஒரு சர்வர் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? MySQL யூஸ் பண்ண முடியும். ஸோ கவனிங்க. ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஜாம்ப் சர்வர் சாஃப்ட்வேர் ஃப்ரம் இன்டர்நெட். ஓகேவா? ஜாம்பை வந்து இன்டர்நெட்லேருந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அனெக்ஷர் கொடுத்துருக்கான் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. கிளிக் த வெல்கம் பேஜ், நெக்ஸ்ட் பட்டன். அதில் என்ன பண்ணுங்கள்? வெல்கம் பேஜை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா select the required component along with the MySQL component and click the next. ஓகேவா? MySQLோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ, PHP வேணுமா, Perl வேணுமா, என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது பாருங்கள், choose the installation folder and click next. உங்களுக்கு எந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ZAMP இன்ஸ்டால் ஆகணும்? C:, D:, E:, F:, அதுக்குள்ளே எதில் உங்களுக்கு ZAMP இன்ஸ்டால் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் இந்த செட்டப் ரெடி பேஜ். அடுத்தது என்ன பண்ணுங்கள்? ரெடி டு இன்ஸ்டால் செட்டப் பேஜ் வந்துருச்சா? செட்டப் பேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? வெல்கம் டு ஜாம்ப். ஓகேவா? வெல்கம் டு ஜாம்ப்பு. ஸோ அப்போ இது வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஃபினிஷுங்கிற ஒரு இதை வந்து காட்டும். வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபினிஷிங் காட்டு சொன்னபடியே காமிச்சிருக்கான்.
ஃபினிஷ். இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு லேபில் எல்லாமே பண்ணியிருப்பேன். சரி, அந்த கண்ட்ரோல் பேனல் ஸ்டார்ட் தி அப்பாச்சி அண்ட் MySQL சர்வீசஸ் 1 by 1. ஓகேவா? இப்போ உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XAMPP கண்ட்ரோல் பேனல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எதை ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண வேண்டாம். இந்த சர்வீசஸ் லாஸ்ட் 3 சர்வீசஸ் நம்ம லேபில் இருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவே வேண்டியதில்லை. சரியா? இதில் அப்பாச்சியும் MySQL மட்டும் நீங்கள் என்ன பண்ணி விடணும், ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீன் கலரில் அதுவே இப்போ ஸ்டார்ட்டில் இருந்துச்சுன்னா ஸ்டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதே ஸ்டாப்புன்னு காட்டுச்சுன்னா ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் கான்ஃபிகரில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோரரில் போய் நீங்கள் எந்த இதில் நோட் பேடில் வந்து கோடிங் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த இதை வந்து நீங்கள் எந்த இதில் நீங்கள் அதாவது XAMPP வந்து HTTPன்னு ஒரு இதில் இருக்கும். சரியா? ஒரு ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் எடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேஜுக்குள்ளே போய் அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். காமிச்சிருக்காங்களா? க்ரீன் கலரில் வந்திருக்கா சொன்ன மாதிரியே அப்பாச்சி MySQL ஸ்டாப்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து 8081ன்னு போட்டு காட்டும். ஓகேவா? அந்த நம்பர்லாம் நான் மாற்றிருப்பேன், கவனிங்க. So open the URL HTTP localhost PHP myadmin URL in the browser to access MySQL database. ஓகேவா? ஸோ MySQL database ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுங்கிறாங்க. MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ். மெனி ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் டு டிசைன் தி டேட்டாபேஸ் இன் த பெட்டர் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர். ஓகேவா? நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் இருக்குது டேட்டாபேஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு, பெட்டராக டிசைன் பண்ணுறதுக்கு. PHP MyAdmin இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார் வெப் அட்மினிஸ்ட்ரேஷன். வெப் அட்மினுக்கு ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுற ஓப்பன் சோர்ஸ் டூல் என்ன? PHP MyAdmin. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. த பாப்புலர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல்ஸ் வந்து MySQL ஒர்க்பெஞ்சும் HDSQL. இது வந்து உங்களுக்கு புக் பேக் 5 மார்க் கொஸ்டின்ஸு, நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ PHP MyAdminங்கிறது வெப் அட்மின், மற்ற ரெண்டு என்னது? டெஸ்க்டாப் அட்மின். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸு அட்மின்ட்ட applications. So கவனிங்க, the administrative tool of MySQL is the web application written in PHP. இது எப்பவுமே எதில் ரிட்டன் பண்ணியிருப்பாங்க? இந்த வெப் அப்ளிகேஷனை எதில் ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா PHP லாங்குவேஜில். தீஸ் ஆர் யூஸ்டு ப்ரீடாமினேட்லி வெப் ஹோஸ்டிங், அதாவது வெப் சர்வரில் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த PHP MyAdmin. அடுத்தது பாருங்கள், the main feature is providing web interface. மெயினாக இதனுடைய மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா வெப் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது CSVலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்பாங்க. சரியா? அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா டு வேரியஸ் ஃபார்மேட், எங்கேருந்து வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எங்கே வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ஸ்லைட் சார்ட்ஸ் ஃபார் மானிட்டரிங் MySQL சர்வர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம வியூ பண்ணுறதுக்காக கனெக்ஷன்ஸு, அதில் என்ன வந்து ப்ராசஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மெமரி யூசேஜ். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் query ஈஸியர். ஓகேவா? கஷ்டமான queries கூட நம்ம ஈஸியாக இது வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், MySQL ஒர்க்பெஞ்ச் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இட் இஸ் அ டேட்டாபேஸ் டூல் யூஸ்டு பை டெவலப்பர்ஸ் and DBA mainly for visualization. ஓகேவா? டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது MySQL ஒர்க்பெஞ்ச். ஓகேவா? DBS அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. சரி, எதுக்குன்னா மெயினாக பார்க்கறதுக்காக. திஸ் டூல் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மாடலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் SQL சர்வர்,